வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். வரி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா செல்லும் இலங்கை பிரதிநிதிகள். அமெரிக்க வரி கொள்கையால் நாட்டுக்கு காத்திருக்கும் ஆபத்து, ரணில் எச்சரிக்கை. நுரைச்சோலியில் மின்பிறப்பாக்கியொன்றை செயலிழக்கச் செய்ய நடவடிக்கை. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 168 முறைப்பாடுகள் பதிவு. தமிழ்தாயின் பால் குடித்து வரும் ஜேவிபிக்கு வாக்களிக்க மாட்டான வர்ணகுல சிங்கம் காட்டம். தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு மிரட்டும் அமைச்சர்கள். தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் பிரதமர் பங்கேற்பு. தென்கொரியாவில் இடம்பெற்ற உலக அமைதி மாநாட்டில் மைத்ரி பங்கேற்பு. மாலைதீவில் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த இலங்கை இளைஞன். கடமைக்கு இடையூறு ஏற்படுத்திய பழக்கடை உரிமையாளர் மீது வழக்கு தாக்கல். அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்படும் பரஸ்பர வரிகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கையின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்காவிற்கு செல்லவுள்ளது. இதன்படி குறித்த குழு அடுத்த வாரம் அமெரிக்காவிற்கு செல்லவுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அமெரிக்கா பாரியளவில் சுங்க வரி விதித்துள்ளது. இந்த வரி விதிப்பு இலங்கையின் ஆடை கை தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இந்த நாட்டில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் தொழில் வாய்ப்புகளை இழக்கும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்கே இதை அவசர நிலையாக கருத வேண்டும் எனவும் தெரிவித்தார். புதிய அமெரிக்க வரி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் மின்பிறப்பாக்கி ஒன்றை செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார். நாப்தாவை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்தி நடவடிக்கைகளும் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை நிறுத்தப்பட்டதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் எந்த மின் உற்பத்தி நிலையங்களும் தற்போது செயற்பாட்டில் இல்லை எனவும் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து மின்சார உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை புத்தாண்டு விடுமுறை காலத்தில் மின்சாரத்திற்கான தேவை மற்றும் செயற்பாட்டில் உள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோகங்கள் குறித்து விரிவான ஆய்வுக்கு பிறகு ஏப்ரல் விடுமுறை நாட்களில் மின்சார விநியோகத்தை நிர்வகிக்க இலங்கை மின்சார சபை தீர்மானித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார உற்பத்தியும் நுகர்வும் எல்லா நேரங்களிலும் சமமாக இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய மின்சார சபை மின் பயன்பாடு அதிகமாக இல்லாத சந்தர்ப்பங்களில் மின்சார உற்பத்தியையும் குறைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தேசிய விடுமுறை நாட்களிலும் கூட மின்சார தேவை குறைவதால் அந்த நாட்களிலும் மின்சார விநியோகம் குறைக்கப்பட வேண்டும் எனவும் மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 பிரதேச சபைகளுக்குமான வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் திணைக்களத்திடமின்று கையளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் வைத்து மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வே சிவராசா மாவட்ட பிரதான அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தரிடம் கையளித்தார். மேலும் 2025 உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,02,387 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் நேற்று வரை 168 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 132 முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 36 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 18 வேட்பாளர்களும் 61 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. தமிழ்தாயின் பால் குடித்தவனும் தேசிய மக்கள் சக்தியினருக்கு வாக்களிக்க மாட்டான் என வடமாகாண கடற்தொழிலாளர் சமாசனத்தின் பிரதிநிதி வர்ணகுல சிங்கம் தெரிவித்தார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நீரியல் துறையோட கதைச்சு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படகை நிறுத்த சொல்லி நாங்கள் கத்துன்னு கத்தி இதே எம்பிபி அரசாங்கம்
ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வல்லடுத்துறைக்கு வந்திருந்தவர். வல்லடுத்துறைக்கு வந்து வல்லடுத்துறை மக்களோட கதைக்கிறார், இந்த பொட்டிங் நோலை நிப்பாட்டத்தான் வேணும், மக்களை இது நிப்பாட்டக்கூடாதுன்னு கேட்க இந்த மக்கள் உடனே சொன்னதை உடனடியாக நிப்பாட்ட விட மாட்டேது. வாக்குறுதி கொடுத்துட்டு போனவர் நான் ஒரு சில மாதத்துக்குள்ளே அதை நிப்பாட்டுறேன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை பேக்காட்டி கொண்டிருக்கிறது இந்த என்பிபி அரசாங்கம். என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு 3 பேர் இங்கே கொடுத்துருக்குறாங்க எங்களை யாழ்ப்பாணத்தில். அது நாங்கள் விட்டப்பில்லை, எங்களோட மக்கள் விட்டப்பில்லை. யார் யார் எங்கெங்கே வைக்கணும்னு தெரியாமல் எங்களோட மக்கள் விட்டப்பில்லை. இன்றைக்கு திருப்பி வந்து மார்பு தட்டி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் யாழ் மாவட்ட மாநகரசையை பிடிக்கிறோம், உள்ளூராட்சி எல்லாத்தையும் பிடிக்கிறோம்னு மார்பு தட்டுறாங்கன்னு சொன்னால் அப்போ எங்களை நாங்கள் எங்கட தமிழர் என்று சொல்றதுக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இன்றைக்கு எங்களுக்கு நடந்த கொடூரம், எங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்து போச்சு. அது இப்போ உள்ள சந்ததிக்கு சில நேரத்தில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முதல் இருந்த சந்தடி எவ்வளவு என்ன தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும். காலகாலமாக நாங்கள் அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு வெட்டி கலைக்கப்பட்டு இன்றைக்கு அதே தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு எங்கள் இந்த அழிவுக்கு காரணம் தான் இந்த அரசாங்கமும். ஏன் நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ஆக்கள் இந்த படத்தையும் போட்டு ரவுண்டே கீறி இந்த காலத்தில் இவன் எங்களுக்கு எதிரான முறையில் செய்தவன், இந்த கொத்தான முறையில் குண்டுகள் போட்டு எங்கட மக்களை அழிச்சு கொண்டு கேட்கல, இந்த செத்ததெல்லாம் புலிதான் என்று சொல்லி குரல் கொடுத்தவன். அப்போ இன்றைக்கு இவ்வளோத்தை செய்தவங்களுக்கு தான் நீங்கள் பின்னால் நினைக்கிறீர்கள். கூடியவங்க 100க்கு 60-70% மக்களும் இன்றைக்கு பின்னால் நினைக்கிறீர்கள். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு சிங்கள கட்சி வந்து 3 சீட் எடுத்து இன்றைக்கு இலங்கையை தாங்கள் ஆள்றோம், தாங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லை, தாங்கள் செய்கிறதான் சட்டம், தாங்கள் எடுக்கிறதான் முடிவு என்ற கட்டத்துக்கு எங்கட மக்கள் அவங்கள கொண்டு இருக்கிறீர்கள். திருப்பியும் அவங்களுக்கு பின்னால் வால் பிடிச்சு கொடுத்துருக்கிறீர்கள் அற்ப சொற்ப ஆசைக்காக. இன்றைக்கு சில இடங்களில் எல்லாரும் கதைக்கிறோம் நாங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு தான் போட் பண்ண போகிறோம். நீங்கள் தமிழனோ அல்லது சிங்களவனோ எங்களை தெரியலை. தமிழன் என்று சொன்னால் தமிழனுக்கு ரோசம் மானம் சூடு சுரணை இருக்கணும், அவன் உடம்பில் ஒரு ரத்தம் வந்து தமிழன் தான் உச்சரிக்கும். இன்றைக்கு தமிழ் தாய்ந்த பால் குடித்தவனாக இருந்தால் கடைசி மட்டும் வந்து இப்படியாக வந்த கட்சிகளுக்கு அவன் வந்து ஒரு காலம் போட் பண்ண மாட்டாங்க. உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறும் அவ்வாறு செய்யாவிட்டால் ஒதுக்கப்பட்ட நிதியை கையாள்வதில் தடைகள் ஏற்படும் என மிரட்டல் துணியில் அமைச்சர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, மன்னாரில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய சுற்றாடல் அமைச்சர் இந்த வருடம் பாதீட்டில் இதுவரை எந்த அரசாங்கங்களும் செய்யாத அளவிற்கு வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கியுள்ளோம். தேசிய மக்கள் சக்தி அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் இந்த நிதியை முறையாக அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த நிதியை செலவழிப்பதில் தடைகள் ஏற்படும். ஆகவே மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இது மிக மோசமான பிரச்சார யுக்தியாகும். ஒரு நாட்டின் அரசாங்கத்தினால் மாகாணங்களின் அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கீடு செய்வது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தின் கடமையாகும். அதனை அவர்கள் தவிர்க்க முடியாது. இந்த நிலையில் உங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளோம், அதனை முறையாக பயன்படுத்த எங்களுக்கு மட்டுமே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறுவதன் அர்த்தம் நீங்கள் வேறு யாருக்காவது வாக்களித்தால் அந்த நிதியை நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்றே அர்த்தப்பட வேண்டியுள்ளது. எனவே இவ்வாறான மிரட்டும் தொனியிலான பாணியில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அமைச்சரின் மிரட்டலுக்கு சரியான பதிலை எதிர்வரும் தேர்தலில் வாக்குப்பதிவு செய்வதால் தமிழ் மக்கள் காட்டுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு சம்பிரதாயங்களுக்கு இணைவாக இடம்பெறும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் அரசோற்சவம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் ஸ்ரீ மகாநாத தேவாலய வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. இந்த நிலையில் கொள்ளண்ணாவை பண்டைய ரஜமகா விகாரையில் நடைபெற்ற தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்றார். ஆசீர்வாத பிரித்து பாராயண நிகழ்வை தொடர்ந்து காலை 9:04 சுப நேரத்தில் விகாரையின் தலைமை விகாராதிபதி சங்கைக்குரிய கொள்ளண்ணாவை தம்மிக்கு தேரரின் தலைமையில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினர் உட்பட இளைஞர் விவகார பிரதியமைச்சர் எரங்க குணசேகர
மாநகர கொலனாவி பிரதேச செயலாளர் பிரியநாத் பெரேரா, நகரசபை செயலாளர் நெலும் குமாரி கமகி மற்றும் பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை தமிழ் சிங்கள புத்தாண்டில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு அட்டென நேக்ரோதாரம விகாரையில் இன்று காலை 9:04 மணிக்கு விகாரையின் பிரதான தேரர் சங்கிக்குரிய மாகம விமல தேரரினால் இடம்பெற்றது. இந்த எண்ணெய் தேய்க்கும் நிகழ்விற்கு தமிழ் சிங்கள முஸ்லிம் ஆகிய இனத்தவர்கள் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். மேலும் போலீஸ் உத்தியோகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புத்தாண்டு சடங்குகளின் ஒரு பகுதியாக தலையில் எண்ணெய் தடவும் சடங்கு இந்த தெகிவளை தேசிய மிருக காட்சி சாலையில் நடைபெற்றது. அதன்படி அதிர்ஷ்டத்திற்காக தலையில் எண்ணெய் தடவும் சடங்கு மிருகக்காட்சி சாலையில் வசிக்கும் ஜானியுடன் ஆரம்பமானது. இதன்போது இலங்கையில் வாழும் மிகவும் வயதான விலங்கான 153 ஆண்டுகள் பழமையான ராட்சத ஆமையின் தலையில் எண்ணெய் பூசப்பட்டது. அத்துடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து தெஹிவளை மிருகக்காட்சி சாலையால் பெறப்பட்ட பழுப்பு நிற கரடியின் தலையிலும் எண்ணெய் பூசப்பட்டது. தெஹிவளை தேசிய மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் துணை இயக்குநர் உள்ளிட்ட மிருகக்காட்சி சாலையின் நிர்வாகத்தினரால் இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த 10ஆம் தேதி முதல் திங்கட்கிழமை வரை தென்கொரியாவின் சியோல் நகரில் நடைபெற்ற உலக அமைதி மாநாடு 2025 கலந்து கொண்டார். உலக அமைதி மாநாட்டின் சர்வதேச அமைதி மாநாட்டு கவுன்சிலின் ஆசிய பசிபிக் பிராந்திய தலைவராக பதவி வகிக்கும் மைத்ரிபால சிறிசேன இம்மாநாட்டின் ஆரம்ப அமர்வில் சிறப்பு சொற்பொழிவொன்றை ஆற்றினார். இதன்போது உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மை, அமைதி, காலநிலை மாற்றம், மதம் மற்றும் அரசியல் துறைகளை இணைக்கும் உலகளாவிய அமைப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அரசு தலைவர்கள், பேச்சாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுமார் 40 நாடுகளைச் சேர்ந்த ராஜதந்திரிகள், அறிஞர்கள் மற்றும் நிபுணர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். மாலைதீவில் சாரதியாக பணியாற்றிய இலங்கையர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். அவரின் உடலை இன்று காலை அவரது உறவினர்கள் பெற்றுக் கொண்டுள்ளனர். தொடங்கஸ்லந்த உடு கொரம்புவ பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 15 நாட்களுக்கு முன்னர் தனது தங்குமிடத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதிக்கு குறித்து இளைஞன் சென்ற நிலையில் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். 2 நாட்களுக்கு பிறகு கடலில் அவரது உடல் மிதப்பதைக் கண்டு மாலைதீவு பிரஜை ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். குறித்த இலங்கை இளைஞன் நீரில் மூழ்கியதனால் மரணம் ஏற்பட்டதாக மாலைதீவு அரசாங்கமும் நீர்கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரியும் உறுதிப்படுத்தினர். அவர் மாலைதீவில் சுமார் 3 ஆண்டுகள் பணிபுரிந்து 3 மாதங்களுக்கு முன்னர் நாட்டிற்கு வந்து மீண்டும் திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பூசோ உயிர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஸ்ரீதத் தம்மிக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிரதான சந்தேக நபர் இன்று பலப்பிடிய நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அம்பலாங்கூட குளிவத்த பிரதேசத்தில் வசிக்கும் 31 வயதுடைய சந்தேக நபர் தெற்கில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் கும்பலின் தலைவர் கரந்தனிய சுத்தா என்பவரின் பிரதான துப்பாக்கிதாரியாக இருந்தவர் என காவல்துறையினரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. காளி தலகக பிரதேசத்தில் கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நானுஓயாவிலிருந்து எல்லவரையில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டு கெலிப்சோ தொடருந்து சேவையினூடாக 2.1 மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் கொழும்பை வந்தடைவதற்காக நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் என தொடருந்து பொது முகாமையாளர் தம்மிக்கு ஜெயசுந்தர தெரிவித்தார். இதேவேளை புனித தலதா மாளிகை ஜாத்திரையை முன்னிட்டு நாளை மறுதினம் முதல் கொழும்பிலிருந்து கண்டிக்கு தினமும் 8 தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பகுதியில் அரசு கடமைக்கு இடையூறு ஏற்படுத்திய பழக்கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பழக்கடைகளின் நிலைமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றிற்கமைய நேற்று சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் குழு பிரதான வீதியில் உள்ள பழக்கடையொன்றினை திடீர் பரிசோதனை மேற்கொள்வதற்காக சென்றிருந்தனர். இதன்போது இப்பழக்கடையின் உரிமையாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபர் தனது கடையினை பரிசோதனை செய்ய வேண்டாம் என தடுத்ததுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு கடமையை செய்ய
விடாது இடையூறு ஏற்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சாய்ந்தமருது போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் போலீசாரின் உதவியுடன் கடையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு பின்னர் குறித்த பழக்கடை உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது குறித்த பழக்கடை உரிமையாளரை 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் கல்முனை நீதவான் நீதிமன்றம் விடுவித்துள்ளதுடன் எதிர்வரும் மே மாதம் 19ஆம் தேதி வரை வழக்கு மறுதவணை இடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் குறித்த பழக்கடையை மீள் பரிசோதனை செய்து ஏதேனும் குறைபாடுகள் மற்றும் சுகாதார சீர்கேடுகள் காணப்படும் பட்சத்தில் கல்முனை நீதவான் நீதிமன்றக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.